ஹலோ வியூவர்ஸ். அது ஜூன் மாதம் 2022. கோவிட்டோட செகண்ட் வேவ் லாக்டவுன் 2.0 போட்ட நேரம். இந்த லாக்டவுன் 2.0 டைமில் சில ரெஸ்ட்ரிக்ஷனோட நிறைய ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் எங்களோட ஆஃபீஸும் ரன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆமாம், இப்போ சொல்ல போகிறது எனக்கு நடந்த சம்பவம் தான். 2022 கோலாலம்பூரில் நான் வேலை செஞ்சிட்டு இருந்த டைம் என்னோடய ஃப்ரெண்டு கூட தங்கியிருந்தேன். அங்கே நடந்த ஒரு திகில் சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த லாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். நான் லோகேஷ். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். Every record has a story. Some should never be opened. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சோம். வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, இப்படி தான் எங்களோட ரொட்டீன் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் அப்படி தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியிலே சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு தூங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு இன்னும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஹால்லே அந்த சோஃபா மேலே படுத்துட்டு படம் பார்த்துட்டு சோஃபாலே தூங்கிட்டேன். மணி ஒரு 2 இருக்கும். கிச்சன் சைட்லேருந்து அங்கே இருக்கிற ஒரு வாஷ்ரூம், அந்த வாஷ்ரூம் சைட்லேருந்து ஒரு சத்தம். ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஆனால் நான் அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதே சத்தம். இந்த நேரம் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிட்டு மறுநாள் ஏஞ்சி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க அதெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது, ஏதாச்சும் எலி ஓடுற சத்தமாக இருந்திருக்கும், உங்களுக்கு அப்படி விளங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் மேபி இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். மறுநாளும் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு அதே மாதிரி வந்த அந்த நேரம் ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் நாங்கள் யாரும் 2 பேரும் அதை சொல்லிக்கல. ஆஸ் யூஷுவல் அவங்களும் தூங்குறது போயிட்டாங்க, நானும் தூங்குறது போயிட்டேன். ஆனால் பெட்டில் படுத்துட்டு இன்னும் தூங்கலை. ஸோ ஃபோனை ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். அந்த நேரம் திடீர்னு லைட்டாக ஒரு சத்தம் கிடச்சி, கதவு தொட்டுற மாதிரி. எனக்கு ஆல்ரெடி இதை கேட்டுருச்சு. பட் கேட்டுட்டு நான் தெரியாத மாதிரி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கேட்டுச்சு. ஆனால் இந்த வாட்டி ஹெவியாக கேட்டுச்சு. 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டோம். அப்பயே முடிவு பண்ணிட்டு, இது சரிப்பட்டு வராது, சம்திங் ராங்காக இருக்குது, பேக் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு இருக்குது, நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு கால் பண்ணி நாங்கள் இப்போ வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் பரவாயில்ல வாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணுன்னா, இப்போ அவங்களோட திங்ஸை பேக் பண்ணோம்ல, அந்த துணிலாம் அவங்களோட ரூமில் இருக்குது. இப்போ என்னோடய திங்ஸ் பக்கத்து ரூமில் இருக்குது. பக்கத்து ரூமில் போய்ட்டு நான் திங்ஸை பேக் பண்ணுறதுக்கு நான் இப்போ அந்த கதவு க்ராஸ் பண்ணி போகணும். எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. எனக்கு பயத்தோட உச்சத்துக்கு போயிட்டேன். நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ அதை க்ராஸ் பண்ணி போகணுமே அப்படின்ட்டு. ஸோ அவங்க பின்னாடியே நானும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாது, எப்படியாவது கதவு திறந்து வெளியாகுங்க, நான் அவங்க பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்ட்டு. நல்லா கண்ணை இறுக்கி மூடிட்டு அவங்கள பிடிச்சிட்டே முன்னுக்கு வெளியே போயிட்டேன்னா ஒன்றும் இல்லை. வெளியே கேட்ட சத்தம் எதுவுமே, அந்த ஒரு அடையாளம் எதுவுமே இல்லை. ஜாமான்லாம் அப்படியே அழகாக அப்படியே இருக்குது. பட்டுன்னு ஜாமான் பேக் பண்ணிட்டு வீட்டு வாசல் விட்டு வெளியாக போகிறோம். அவங்க டக்குன்னு ஒரு ஷாக் ஃபேஸோட சாமி மேடையை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சாமி மேடையை பாருங்கள். சாமி மேடையை பார்த்தா சாமி மேடை அலங்கோலமாக கிடக்கு, படம்லாம் உளுந்து அப்படின்னு. அந்த மாதிரியான சத்தம் எதுவுமே கேட்கல. ஆக்சுவலாக எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு அதெல்லாம் பார்த்தோன்னே. இல்லை இது என்னமோ ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டக்குன்னு வெளியாகி மணி பார்க்குறோம். மணி 12:30, 12:30 AM. அப்படி இப்படின்னு நாங்கள் அவங்களோட தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அந்த நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க, திடீர்னு அவங்க என்ன நினச்சாங்க தெரில, அவங்க சொன்னாங்க, இது என் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஏன் பயப்படணும், வாங்க போய் ஒரு கை பார்த்துருவோம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. மறுநாள் லீவு. ஸோ பரவாயில்ல போய் பார்ப்போம் அப்படின்னு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கருப்பு சேவல் வேணும். நான் எதுக்கு இப்போ கருப்பு சேவல் அப்படின்னு. இல்லை, நம்ம சாமி கும்பிடல வீட்டில், நம்ம வீட்டில் ஐயா படம் வேறு இருக்குது, ஐயா சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி
ஓகே அப்படின்னு. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ அதனால் அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். வீட்டில் அன்றைக்கி சமைச்சாங்க கோழிக்கறி. ஆக்சுவலி எனக்கு கோழிக்கறினா ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அன்றைக்கி என்னால் அதை எனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த தைரியமே இல்லை. அதனால் அவங்க வந்து அந்த கோழிக்கறியெல்லாம் வச்சுட்டு ஒரு என்னை போய்ட்டு ஒரு இலை வெட்டிட்டு தான் சொன்னாங்க, நான் அவருக்கு படையல் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. படையெல்லாம் வச்சு அவங்களுக்கு பெரிய சாமிலாம் கும்பிட்டாங்க. வீடு வந்து பார்க்கும்போது வீடு அலங்கோலமாலாம் இல்லை, எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் எப்படி விட்டு போனோமோ அப்படியே தான் இருந்துச்சு வீடு. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமிக்கு படையலும் வச்சு பூஜையும் பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து என்னை ஒரு சுருட்டு ஒன்று பற்ற வச்சு வைக்க சொன்னாங்க ஐயாவுக்கு. ஸோ நானும் ஒரு சுருட்டு பற்ற வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சுருட்டு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ நார்மலாகவே நாங்கள் வந்து ஓகே படையல் வச்சுட்டோம், அந்த ஒரு தைரியத்தில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம் ஹாலில். திடீர்னு ஒரு ஹெவி ஸ்மெல், ஒரு வெரி வெரி ஹெவி ஸ்மெல், சுருட்டு வாசனை. நான் உடனே அவங்கள பார்க்குறேன். சுருட்டு நான் பற்ற வச்சுருந்தேன் தான், ஆனால் வந்து அது கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சிருச்சு. ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ ஹெவியாக சுருட்டு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. அவங்க என்னை பார்த்துட்டு அவங்களுக்கும் நடுங்குது, எனக்கும் நடுங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த சம்பவம் நடந்த அந்த சைட்லேருந்து எனக்கு விளங்குது, கதவு டக் 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 அடிக்குது. எனக்கு உடனே ரொம்ப பதட்டமாகி நான் ஜம்ப் பண்ணிவிட்டேன், அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் அந்த பயத்தில். இப்போ எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயத்தில் நான் ஏஞ்சி போய்ட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் செஞ்சு அந்த கதவு சொந்தமாகவே திறக்குது. சொந்தமாகவே திறந்தோன்னே எனக்கு ஆல்ரெடி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. வாங்க வெளியேறலாம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த தைரியம், ஒன்றும் இல்லை, நம்ம என்ன நினச்சி வந்து இப்போ நம்ம அதை செஞ்சோமோ அந்த வேலை ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க அப்படின்னு. ஸோ நானும் பொறுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சுருட்டு ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிச்சு சொன்னல, அந்த சுருட்டு ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அடங்கிருச்சு. அந்த கதவு திறக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடக்கிறது ஒரு மதிய நேரம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் என்னது, எதனால் நடக்குது, யாராக இருக்கும், என்ன விஷயம் அப்படிங்கிறது தானே உங்களோட கேள்வி. எனக்கும் இருந்துச்சு. அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு பர்சன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்து அவங்களால அந்த விஷயத்தை பார்க்க முடியும், உணர முடியும், என்ன நடந்துச்சுன்றதை சொல்ல முடியும். ஸோ அவர் வந்து எங்ககிட்ட சொன்னார். வீட்டுக்கு வந்தார், கொஞ்ச நேரம் வீடை சுற்றி பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ எங்கள் காரிடோர் வரிசையில் வந்து எதிர்த்து வீடு, எங்கள் வரிசையிலே ஒரு 4 வீடு இந்த மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு லிஃப்ட்டு, பக்கத்தில் இன்னொரு வரிசையில் ஒரு 4 வீடு இருக்கும். கோவிட் டைமுங்கிறதுனால எங்கள் வீட்டு வரிசையிலே ஒருத்தர் வந்து கோவிட்டில் இறந்துருக்கார். இறந்தது அவங்க சொந்தக்காரங்களும் யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கும்போது அவர் இறந்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட சடங்கெல்லாம் முடிஞ்சிருந்துருக்கு. பட் அவரோட சோல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த காரிடோரில் போயிட்டுருக்கும்போது நம்ம வீடு வந்து பூட்டி வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாதனால அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு. ஸோ அவர் பண்ண ஒரு விஷயந்தான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் அந்த வீட்டை விட்டு போயிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் இப்போ நான் அங்கே இல்லை, நான் இப்போ அங்கே தங்குறதில்ல. நான் இருந்த வரைக்கும் அந்த வீட்டில் ஹால் லைட்டை எங்களால் ஆஃப் பண்ணவே முடியாது. ஹால் லைட்டை ஆஃப் பண்ணால் இன்ன வரைக்கும் ஹாலில் ஏதாச்சும் ஒரு ஜாமான் உருண்டுற சத்தம் கேட்கும். யாராச்சும் ஒரு ஆள் அங்கே நடந்துகிட்ருக்கிறது தெரியும், ஃபீல் பண்ணும். ஸோ நாங்கள் என்றைக்குமே தூங்கும்போது அந்த ஹால் லைட்டை ஆஃப் பண்ணவே மாட்டோம். ஒரு வேளை தப்பி தவறி நம்ம அந்த ஹால் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா
இதுதான் எனக்கு நடந்த ஒரு திகில் சம்பவம். வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரீமாக சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் கதையை என்னோட நரேஷனில் நான் சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்டோரியை கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு திகில் சம்பவத்தில் மீட் பண்ணுவோம்.